இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லயே ரொம்ப சுலபமான முறையில் சிக்கன் லாலிபாப் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் வாங்க. சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கை பீஸை தான் நான் வாங்கியிருக்கிறேன். வாங்கிட்டு அதில் 2 எலும்பு இருக்கும், அதில் ஒரு எலும்பை உடச்சி எடுத்துகிட்டு ஒரு எலும்பை வச்சு அதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி இப்படி தொப்பி கவுத்தா மாதிரி கவுத்து விட்டுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வச்சு செய்யறாங்க, அது மாதிரி செய்யக்கூடாது. ஒரிஜினல் லாலிபாப் இப்படி தான் இருக்கும். நான் சுரண்டி விட்டதுனால இப்போ திருப்பி என்னால் மேலே கொண்டு போக முடியாது. பீஸ் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி ரெடி பண்ணுறது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நான் சுத்தப்படுத்தி தண்ணி இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம மிக்சிங் ரெடி பண்ணணும். சிக்கனை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் மைதா தான் நல்ல பைண்டிங் கொடுக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 17 பீஸ் இருக்குது, 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்குது. அதுக்கு தகுந்தா போல் நம்ம சேர்த்துக்கணும். அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்தோம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இப்போ மற்ற மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இது நல்ல கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலாக்கு பதில் சிக்கன் 65 மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஓரிகனோ ஹெர்ப்ஸ் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே கையில் நசிச்சு விட்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. நல்ல பைண்டிங் ஆகும். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தண்ணி அதிகமாகிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கா மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கணும், அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக மசாலா நல்லா அப்ளை ஆகிருக்குது. உங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாங்க. நான் 1/2 மணி நேரம் தான் ஊற விட போகிறேன். 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். சிக்கனை ஊற விட்டு 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். பொரிக்கிறதுக்காக நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சா மேலெல்லாம் வந்து கலர் மாறிடும், உள்ளே சரியாக வேகாமல் போயிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். சிக்கன் பீஸு எண்ணெயில் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் எத்தனை பீஸ் போட முடியுமோ அது வரைக்கும் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். லோ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது, அதனால் பொறுமையாக பொரிஞ்சு வரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் வேகணும். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை பரட்டி விட்டு எல்லா பக்கமும் வேக விடணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு நமக்கு சிக்கன் லாலிபாப் கிடைக்கும். சிக்கன் பீசஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வந்தால் போகிறோம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே போகிறீங்க. கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிகிறதுக்காக நான் இந்த கரண்டிக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சுங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள், சூப்பராக. இதே மாதிரி மீதம் இருக்கிற சிக்கனையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் நம்ம சுலபமாக செஞ்சிட்டோம்.
நான் ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் கூட பார்த்துட்டேன். நம்ம போட்ட அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம்னா ஒரு பிளேட்டுக்கு 6 பீஸ் வச்சுட்டு 250 ரூபா 300 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப குறைஞ்ச செலவில் செஞ்சுருக்கிறோம். நான் 3/4 கிலோ தான் சிக்கன் எடுத்தேன். ஆனால் ரெக்க பீஸாக பார்த்து நம்ம வாங்கிக்கிட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதில் அவ்வளவுதான் வேலை. மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்லேயே இதே மாதிரி லாலிபாப்பை சுலபமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. பாய் பாய்.